अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. இந்த ஸ்லோகால என்ன சொல்கிறா அப்படின்னா, பகவான் எந்த மாற்றமும் இல்லாதவன். அந்த பரமாத்மா மகாவிஷ்ணு எந்த மாற்றமும் கிடையாது, ஒரே மாதிரி குணம்தான். ஏதாவது எனக்காக வேறு மாதிரி, உங்களுக்காக வேறு மாதிரி, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு மாதிரி வேறு மாதிரி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, ஒரே மாதிரி. நம்ம வேணால் அப்படி இருப்போம் ஆளுக்கு ஏற்ற மாதிரி, ஆனால் பகவான் அப்படி கிடையாது. பரிசுத்தமானவர், பியூரிட்டி, அவ்வளோ ஒரு சுத்தமானவர், எந்த களங்கமும் அவருக்கு கிடையாது. என்றுமே இருப்பவன், எப்போதுமே. நம்ம வேணால் மாறுவோம், நமக்கு அப்புறம் வேறு ஜென்மா, நமக்கு முன்னாடி வாரிசுகள் மாறும், நம்ம இந்த யுகங்கள் மாறும், காலங்கள் மாறும், ஆனால் பகவான் ஒரே மாதிரி எப்போதுமே இருப்பவன். அவன் உயர்ந்த ஆத்மா, உயர்ந்த ஆத்மாவாக அந்த பரமன் இருக்கிறான். எவ்வளோ பெரிய ஆத்மா இல்லையா? அவனையுமே ஆத்மான்னு தான் சொல்கிறான். நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா, நம்மளுடைய ஜீவாத்மாக்குள்ளே அவன் தான் இருக்கான். அப்போ அந்த பகவானுடைய அந்த குணங்கள் இருந்தால் தான் அந்த ஆத்மாக்குள்ளே, நம்மளோட ஜீவாத்மாக்குள்ளே பரமாத்மா இருப்பான். அதனால் அவன் உயர்ந்த ஆத்மாவாக இருக்கிறான், ஏக்க ரூபமாக இருக்கிறான். சத்தியமான ரூபம் அவன்தான். யார் அப்படின்னா அந்த மகாவிஷ்ணு. அனைத்தையும் வெல்பவன், மாற்றமே இல்லாமல் பரிசுத்தமாக பரமாத்மா ஒரே சத்திய ரூபமாக விளங்குகிற, எல்லோரையும் வெல்லக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கு அனந்த கோடி நமஸ்காரம் அப்படின்னு இந்த ஸ்லோகாவில் சொல்கிறா. ராம் கிருஷ்ண ஹரி. ஞானேஸ்வர மகாராஜ் கி ஜெய்.